ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அதிமுக ஒருத்தர் வருவார்னு சொல்றதை பார்த்தா எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் இந்த நிமிஷம் வரைக்கும் அமித்ஷா வாயிலிருந்து எந்த அமித்ஷா எல்லாத்தையும் அமித்ஷா முடிவு பண்ணுவார்னு இங்க இருக்கிற எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்கிற நயினா நாகேந்திரன் கூட இறுதி முடிவை அமித்ஷா தான் எடுப்பாருங்கிறார். அதுதான் நிஜம். செங்கோட்டையனை கூப்பிடுங்க. அவர் வெறும் இன்னைக்கு முக்கியமான பதவியில் இல்லாமல் இருக்கலாம். அவர் மூத்த தலைவர், எனக்கும் மூத்தவர். அண்ணன் வரட்டும், கூப்பிடுங்க. கூப்பிடலையே. இரட்டைகளை வழக்க சீக்கிரம் விசாரிக்கிறதுக்கு கெடு விதிங்கன்னு எடப்பாடி தரப்பு போய் கேட்குறாங்க. இந்த வழக்கை இழுத்துக்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ஏன்னா அந்த சகவாசத்துல இன்னைக்கு அவர் அறநிலைத்துறை நடத்துல காலேஜ் ஆரம்பிக்கலாமாங்கிற வார்த்தையை சொல்றாருன்னா, ஆக பக்கத்துல நின்னதுக்கு எவ்வளவு எஃபெக்ட்னா அமைச்சரவைகளை இடம் கொடுத்தா எவ்வளவு எஃபெக்ட், மக்கள் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையா, ஒரு முடிவு எடுத்துட்டு தான் இந்த சுற்றுப்பயணத்தை நடத்தணும். ஏதோ ராஜதந்திரம் என்கிற பேர்ல இப்படி மௌனமா இருக்கிறது ஒரு ராஜதந்திரம்னா இது அப்பட்டமான ஒரு அறிவீனம்னு தான் நான் சொல்லுவேன் இந்த செயல். சுற்றுப்பயணத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள், இபிஎஸ் பேசுகிறத வந்து ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணும்போது பாஜகவின் முகமாகவே மாறிவிட்டார் அப்படிங்கிறத அவர் சொல்ல டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ பாஜகவாவே பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. இது வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் இதை தான் சொல்கிறாங்க. இது அரசியல் விமர்சனமாக மட்டும் நம்ம பார்த்துக்க முடியாது. ஏன்னா இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது புரிஞ்சதுனால தான் 3வது நாளே அவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கிட்டார். நான் சொன்னதுதான் எடப்பாடி சொல்லலை. நான் சொல்ல வந்த கருத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு வழக்கம் போல் பூசி முழுங்கினார். அப்படி பூசி முழுங்கினதை நான் கிண்டல் பண்ண மாட்டேன். அவர் தன் கருத்தை மாற்றிக்க முனைகிறார் அல்லது தான் சொன்ன கருத்தில் உறுதியாக இல்லைங்கிறத வரவேற்று தான் இதை சொல்கிறேன். எந்த தலைவரும் தடுமாற்றம் இருக்கலாம். பிஜேபியிலேருந்து கூட சொல்லிக்கலானே, பக்கத்தில் முருகன் இருந்தார்ல, நான் இந்த இது சீட்டில் இருக்கிறதே படிச்சிருங்க கூட அவர் கொடுத்துருக்கலாம். அது பிஜேபியினுடைய இந்துத்துவவாதிகளுடைய குரல். அது இன்னொன்று சொல்லட்டுமா, அவர்கள் கூட காலேஜ் ஏன் நடத்துறீங்கன்னு இதுவரை கேட்டதில்லை. ஏன்னா ஆதீனங்கள்லாம் கல்லூரிகள் நடத்துறாங்க, அதையெல்லாம் இந்துத்துவவாதிகள் ரசிப்பாங்க. ஏன்னா அதன் மூலமா இந்து மதம் பரவட்டும் அப்படின்னு ஒரு மத பார்வை கூட அவங்க பார்க்கலாம். அவர்கள் கூட இது வரைக்கும் ஏன் காலேஜ் நடத்துறீங்கன்னு கேட்டதில்லை. இந்த அறநிலைத்துறையினுடைய பணத்தை எடுத்து மாற்று மதத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஏன் கொண்டு கொடுக்குறீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்களே தவிர, நீங்கள் கல்லூரி நடத்தலாமான்னு பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஐ கூட இது வரைக்கும் கேட்காத வார்த்தையை தெரிஞ்சோ தெரியாமலோ புரிஞ்சோ புரியாமலோ எடப்பாடி கேட்டு விட்டார். அது எவ்வளோ பெரிய நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னு அவர்கள் மட்டுமல்ல, அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லி காமிச்சிருப்பாங்க. அண்ணே தப்பா போகுதுன்னு. அந்த முதல் 4 நாள் யோசிச்சுப்பாரு. கூட்டணி அமைஞ்ச உடனே முதல் 4 நாள் தமிழ்நாட்டுக்கு சரி வராது, அதிமுகலாம் ரசிக்கலன்னு சொன்ன பிறகுதான் 4வது நாள் வெளியில் வந்து அப்படி சொல்றாரு அமித்ஷா அப்படி சொல்லலைன்னு. அதே மாதிரி தான் இப்பயும் சொல்லியிருப்பாங்க. அண்ணன் நீங்கள் சொன்னது தப்பா போகுது, அப்படி சொல்லக்கூடாது. அம்மா காலத்திலேயே தலைவர் காலத்திலேயே நம்ம காலேஜ் நடத்தியிருக்கோம் அறநிலைத்துறை சார்பான்னு புரிஞ்சனால தான் நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக ஒரு வார்த்தை சொன்னார். தமிழ்நாட்டில் இருக்கிற கலை அறிவியல் கல்லூரிகள் 180 கிட்ட இருக்குது. 96 கல்லூரிகள் கிட்ட முதல்வர்களே கிடையாது, பேராசிரியர்களே இல்லைன்னு ஒரு கணக்கெடுப்பை சொன்னார். ஒரு புள்ளி வரும். அதைத்தான் அவர் எடுத்துகிட்டு போகணும். இந்த அரசினுடைய தோல்வி முகத்தை கிழிச்சு தொங்க விடணும், மக்களுக்கு அம்பலப்படுத்தணும். இதை செய்கிறது தான் மக்கள் ரசிப்பாங்களே தவிர, அவர்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க சொன்னீங்கன்னா, ஸ்டாலின் சொல்றது கூட அரசியல் விமர்சனம், மக்களே அப்படிதான் பேசுவாங்க. இந்த இவர் எப்படி மாறிட்டாரு அப்படிதான் கிராமங்களில் பேசுவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் ஒரு வகையில் சந்தோஷப்படுறேன். எடப்பாடி அதை தொடராமல், தொடக்கூடாத, இனிமேல் தொடவே கூடாதுங்கிற முடிவுக்கு அவர் வந்தாருன்னா ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், இதில் கோவையை சார்ந்த அந்த மூத்த நிர்வாகிகள் செங்கோட்டையன் கூட கலந்துக்கலை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இன்னும் அந்த உட்கட்சி பூசலோடையே பயணம் செய்கிறாரா இபிஎஸ்ன்னு ஒரு கேள்வியா? இதை கோயம்புத்தூர்ன்றதால நம்ம அப்படி பார்க்க வேண்டாம். செங்கோட்டையனை கோயம்புத்தூருக்குள்ள அவ்வளவுதான் பெருசாக தலைவர் வேலுமணி இருக்கிறதுனால, அதுவே ஈரோட்டுக்குள்ள அவர் வந்து கோபி வழியா வந்தும் கூட செங்கோட்டையன் கலந்துக்கலைன்னா அதை நம்ம போய் வதைக்கலாம். இருந்தாலும் முதலாக சுற்றுப்பயணம் தலைவர்கள் எல்லாம் வர வச்சிருக்கணும். அந்த குறைந்தது டாப் 10 லீடர்ஸை வர வச்சு ஒரு பஸ்ல ஏறி இருக்க கூடாது, ஒரு மேடை போட்டு அந்த மேடையில பேசி அதுக்கப்புறம் ஒரு பஸ்ல ஏறி இருக்கணும். இதுல சொல்லிட்டே போனா ஏதோ எடப்பாடி என்ன செஞ்சாலும் குற்றம் சொல்லணுமான்னு இந்த பேட்டியை பார்க்குறவங்க கூட நினைக்க தோணும். விஷயம் அது இல்லை. நான் திரும்ப சொல்றேன், இது இந்த தொகுதியில் நிற்கிற இவருக்கு இந்த சின்னத்தில் வாக்களிங்கன்ற வார்த்தையை தவிர மீது எல்லாமே தேர்தலை மையப்படுத்தின ஒரு பயணம் தான் அது. திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கான முதல் படி அது, முதல் புள்ளி அது. அந்த புள்ளியை எப்படி வச்சிருக்கணும்னு ஒரு பார்வை இருக்குல்ல. அதிமுக தலைவர்கள்லாம் மேடையில் உட்காருங்க, பிஜேபி தலைவர் வாங்க, ஜெகன்மூர்த்தி இன்னைக்கு வரதான் கூட்டணி கட்சி தலைவர் வாங்க, ஜி.கே. வாசன் வாங்க,
இருக்கிறவங்க யாரோ அவங்கெல்லாம் நிற்கலாம்ல. இவர்கிட்ட தானே என்ன சேரல. பிஜேபியில் அவங்களாம் என் கூட்டணி பிஜேபியோட தானே வாசம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அவங்களெல்லாம் வர வச்சு எல்லாத்தையும் கூட நிற்க வச்சிருக்கலாம். இல்லை நம்ம 2 கட்சி தானே இன்னைக்கு வாங்க, அப்போ ஒரு 5 தலைவர்களை வர வைங்கப்பா. டாப் 5 துணை பொதுச்சாளர் 2 பேர் இருக்கிறாங்க, பொருளாளர் இருக்கிறாரு, மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க. செங்கோட்டையனை கூப்பிடுங்க. அவர் வெறும் இன்னைக்கு முக்கியமான பதவியில் இல்லாமல் இருக்கலாம். அவர் மூத்த தலைவர், எனக்கும் மூத்தவர், அண்ணன் வரட்டும், கூப்பிடுங்க. கூப்பிடலையே. அப்படி தான் கூப்பிட்டுருக்கனே தவிர அந்த ஏரியா வரலன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போவும் சொல்கிறேன், கோபிச்செட்டிப்பாளையம் வழியாகவோ ஈரோடு மாவட்டத்தின் எந்த இடத்துக்கும் எடப்பாடி வர்ற போது அங்கே செங்கோட்டையன் இல்லைன்னா அந்த பூசல் இன்னும் தீரலைன்னு அப்போ தான் நான் சொல்லுவேன். இப்போ அமித்ஷா அவர்களுடைய அந்த பேட்டி, நாங்கள் அமைச்சரவையில் பங்கு பெறுவோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு அமித்ஷா. அதற்கு பதிலாக இபிஎஸ் அவர்கள் பேசும்போது தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறத இபிஎஸ் பதிவு செய்கிறார். இந்த மாதிரியான வெளியில வார்த்தை போர் இருந்தா அது வேற அவல் கொடுக்குற மாதிரி இருக்கலாம்னு இப்ப மட்டும் என்ன நடக்குது? அப்படியே கூடி குழாவிட்டா இருக்கிறாங்க. எடப்பாடி ஒரு கருத்தை சொல்றாரு, அமித்ஷா நேர் மாறா ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சின்னு அவர் மறைமுகமா தனித்த ஆட்சியை சொல்றார். அமைச்சரோட நாங்கள் இடம்பெறுவோம்னு ரொம்ப தெளிவாக சொல்றாரு. 2வது லைன் சொல்றாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடி தான் இவர் சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டார்ல, ஆட்சியை அகற்றுவேன், அடுத்த அம்மா ஆட்சி அமைப்பேன் என் தலைமையில்னு போறார்ல. அப்படி போறவருக்கு வாழ்த்து செய்தி கூட சொல்ல வேண்டாம். அவரை டார்ச்சர் பண்ணாமல் இருக்கணுமா இல்லையா? அதிமுகலேருந்து ஒரு வருவாருன்னு சொல்றீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவருடைய சுற்றுப்பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஒரு செய்தி அமித்ஷா வெளியிட்ட ஒரு ட்விட்டு, இந்த ஆட்சி அகற்றுறதுக்கு முதல் பயணங்க, முதல் நாள் தொடர்ந்தாருங்க மேட்டுப்பாளையத்தில். யாருக்கிட்ட இருந்து வாழ்த்து வந்திருக்கணும்? இருக்கிற ஒரே கட்சி அதுதான். ஏன்னா தினகரனை ஓபிஎஸ் அவர் மதிக்கலை. இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடி மதிக்கலை. அவங்க என்டிஏல இருக்கிறாங்க. அவர்கள் இருப்பதை இவர் அங்கீகரிக்க மறுக்கிறார், ஏற்க மறுக்கிறார். இல்லை இனிமேல் அதில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்காத வரைக்கும் இதுதான் நிலைமை. அவங்க கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன், எதிர்பார்க்க மாட்டேன். ஒரே கூட்டணி கட்சியான பிஜேபி இந்த பயணம் வெற்றி பெற வாழ்த்துன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வேட்பாளராக அவர்தான், அவருடைய பயணம் அவர் அந்த இடத்தில் அமர ஏதாவது ஒன்று அதுதானுங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிற மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்கிற முதல் வார்த்தை, முதல் நாள் நிகழ்வு. அப்போ கூட நீங்கள் அதை சொல்லாமல் குழப்பத்தை அதிகப்படுத்திக்கிட்டு இருந்தால் அந்த கூட்டணிக்கு பலன் இருக்குமா? நான் கேட்குறது அதுதான். நீங்கள் பதுங்கி இல்லை நான் தான் அப்படி சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு சொல்லலாம், ப்ரெஸ் மீட்டை சமாளிக்கலாம். மக்கள்கிட்ட போய் நீங்கள் தெளிவுபடுத்தணும். நீங்கள் யாருக்காக வந்திருக்கீங்க, யாருடைய ஆட்சி அமைக்க வந்திருக்கீங்க? ஏன்னா எடப்பாடி என் தலைமையில் தனித்த ஆட்சி அமைக்குங்கிறத மக்கள் ஒரு விதமாக பார்ப்பாங்க. பிஜேபியும் அந்த அமைச்சர்கள் இடம்பெறும்னு அமித்ஷா சொன்னதை கேட்டு ஒரு அமைதியாக போய்கிட்டே அந்த பஸ் பயணத்தை தொடர்ந்தா மக்கள் அதை வேற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த சகவாசத்தில் இன்னைக்கு அவர் அறநிலைத்துறை நடத்துல காலேஜ் ஆரம்பிக்கலாமாங்கிற வார்த்தையை சொல்றாருன்னா, ஆஹா பக்கத்தில் நின்னதுக்கு எவ்வளோ எஃபெக்ட்னா அமைச்சரவையில் இடம் கொடுத்தா எவ்வளோ எஃபெக்ட், மக்கள் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? இதைத்தான் நான் ஆபத்துன்னு சொன்னேன். இதை தெளிவுபடுத்தாமல் எடப்பாடி எத்தனை ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் போனாலும் அதனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. மாறாக அதிமுக தொண்டர்களே சோர்ந்து போயிடுவாங்க. இந்த சோர்வு தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தோல்விக்கு வழிவகுத்துச்சு. சோர்வுங்கிற வார்த்தை நான் அப்பையும் பயன்படுத்தினேன், அயற்சின்னு சொன்னேன். மெகா கூட்டணி அமைப்போன்னு தலைவர் சொன்னார், கடைசியில் யாருமே வரல எக்ஸப்ட் தேமுதிக. அந்த அயற்சியிலேயே அவன் சோர்ந்து போயிட்டான். திரும்பவும் அதிமுக தொண்டர்கள் அந்த நிலைக்கு ஆளாக்கக்கூடாது. மாறாக அவர்களை உற்சாகப்படுத்தணும். தலைவர் துணிச்சலாக அமித்ஷா சொல்றது சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், தலைவர் ஒரு தடவை அடிச்சா நச்சுன்னு அடிச்சாரியான்னு சொல்ல வைக்கணுங்க. அதைத்தாங்க தொண்டர்கள் எதிர்பார்ப்பாங்க. அந்த வார்த்தை இன்னும் தெளிவாக வராத வரைக்கும் எடப்பாடி என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் அதனால அரசியல் பலன் இருக்காது. ஆனால் ஹிடன் அஜெண்டா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார். அப்போ என்ன மனசுல நினைச்சிருக்கிறாங்க பாஜக? எப்படி காய் நகர்த்துறாங்க? யார் மனசில் யாருன்னு நான் என்ன வேற ஏதாவது சைக்காலஜி படிச்சிருக்கிறேன்னா என்னன்னா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற போதே நேற்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கு, இரட்டைகளை வழக்க சீக்கிரம் விசாரிக்கிறதுக்கு கெடு விதிங்கன்னு எடப்பாடி தரப்பு போய் கேட்குறாங்க. தேர்தல் ஆணையம் கெடுவெல்லாம் விதிக்காதீங்கிறாங்க, நாங்கள் சீக்கிரம் விசாரிச்சுருவோங்கிறாங்க. இந்த வழக்கை இழுத்துக்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அதிமுகவிலேருந்து ஒருத்தர் வருவார்னு அவங்க சொன்ன வார்த்தை, நம்ம தான் கூட்டணி அமைச்சிட்டோமே, நம்ம கொடுத்த நிர்பந்தத்துக்கெல்லாம் பண்ணிச்சு எடப்பாடி வந்துட்டாரேன்னு அந்த ஒரு பெருந்தன்மைக்கு ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி கூட எடப்பாடிக்கு சந்தோஷப்படுற மாதிரி அந்த வழக்கை இந்நேரம் விசாரித்து முடிச்சிருக்கலாம்ல. 2 மாதமாக நடக்குது. நீதிமன்றம் தலையிட்டும் 2 மாதம் ஆகுது. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா அதை ஆரம்பிக்கணும்னு இல்லை, விசாரணை தொடங்குறதுக்கு எந்த தடையும் இல்லை. அது என்ன நீட்டிச்சுக்கிட்டு போகிறத பார்த்தா, அந்த வார்த்தைகளை அதிமுகலேருந்து ஒருத்தர் வருவார்னு சொல்கிறத பார்த்தா எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அமித்ஷா வாயிலிருந்து எந்த அமித்ஷா எல்லாத்தையும் அமித்ஷா முடிவு பண்ணுவார்னு இங்கே இருக்கிற எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்கிற நயினா நாகேந்திரன் கூட இறுதி முடிவை அமித்ஷா தான் எடுப்பாருங்கிறார். அதுதான் நிஜம். அந்த அமித்ஷா இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடி பேரை சொல்லலை, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு. சொல்லியிருந்தா எனக்கு காட்டுங்க, நான் சாரி கேட்பேன், எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லலை.
அப்போ தான் ஹிடன் அஜெண்டான்னு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். அதில் என்ன நினச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இல்லை எடப்பாடி மேலே இன்னும் கோபம் போகலையா, அவரை ஒழிக்கணும்னு பார்க்குறாங்களா, இதெல்லாம் ஒரு அரசியலை கவனிச்சிட்டு இருக்கவங்க இந்த சந்தேகம்லாம் வரும்ல. இல்லை அதிமுகவே ஒரு வழி பண்ணணும்னு இந்த தடவை தேர்தல் நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, திமுக கூட இன்னொரு வரட்டும், ஆனால் இதோட அதிமுக காலி ஆகிடும்னு நினைக்கிறாங்களா, அதன் மூலமாக பிஜேபி வளரணும்னு நினைக்கிறாங்களா, புரியலை. காலம் பதில் சொல்லும். ரொம்ப நாளைக்கு இதெல்லாம் மூடி மறைக்க முடியாது. சரி, இப்போ நிறைவாக இதோட சுற்றுப்பயணம் அவர் தினமும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த கட்டங்கிறது எப்படி போகும்? நடைமுறை அரசியல்னு ஒன்று இருக்குது. நீங்கள் யாருக்காக வர்றீங்க, யாரை முதலமைச்சராக்க வர்றீங்க, எந்த அரசை அமைக்க வருகிறீர்கள் அப்படிங்கிற அந்த 3 கேள்வியை மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அதிமுக ஓட்டு போடுறவங்க மட்டும் இல்லை, எந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்னு இன்னும் முடிவெடுக்காதவர்களும் மாற்று கட்சிக்கு வாக்களிக்க நினைக்கிறவங்க கூட உங்கள் பேச்சை நின்று கேட்டுட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு நீ என்ன சொல்ல போறீங்க? இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் ஒன்று சொல்றாரு, வெளியில் ஒன்று வேற நடக்குது, அதுக்கு மௌனமாக இருக்கிறார். இந்த தெளிவு இல்லாத வரை இந்த சுற்றுப்பயணத்தை அவர் தொடர்வதே நல்லதல்ல. ஒன்று அதுக்காக நம்ம முன்னாடியே பேசணும், எடப்பாடி அமித்ஷா அவரும் பேசணும், ஃப்ளைட்டை பிடிச்சு போகணும் இல்லை. மிடில் மேன் யாரோ இருக்கிறாங்க, அவங்கள வச்சாது பேசி தேர்தல் முடிகிற வரைக்கும் பேசாமல் இருங்க. நான் முதல்ல பிரச்சாரத்தை முடிச்சுக்கிறேன், நம்ம ஜெயிச்சுக்கிறோம், அது ஒரு ஆங்கிள். இல்லை தமிழ்நாட்டு அரசியலுக்கு சரி வராது, என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும்னா அதுக்கு சாத்தியம் இல்லை, கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையா, ஒரு முடிவை எடுத்துட்டு தான் இந்த சுற்றுப்பயணத்தை நடத்தணும். ஏதோ ராஜதந்திரம் என்கிற பேரில் இப்படி மௌனமாக இருக்கிறது ஒரு ராஜதந்திரம்னா இது அப்பட்டமான ஒரு அறிவீனம்னு தான் நான் சொல்லுவேன். இந்த செயல் செய்யவே கூடாது. அதிமுக பார்வையில் தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். அதிமுகவுக்கு எந்த வகையிலும் அது பலனளிக்காது, ஆபத்தில் போய் முடியும். அதனால சுற்றுப்பயணத்தை கூட ஒரு 10 நாள் தள்ளி வச்சுட்டு நடத்தினா கூட தப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வை. இதுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் எடப்பாடி சுற்றுப்பயணத்தை தொடர்வது நல்லதல்ல, அல்ல அல்ல. சரி, இந்த கருத்துக்களை பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி உங்களுடைய கருத்துக்கள். நன்றி. இதுவரை பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.